தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சர் மகள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். முன்னாள் அமைச்சர் மகள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் நிலைக்கு வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒரு முன்னாள் அமைச்சருடைய மகள் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபை உறுப்பினர் ஆகியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலை. இவர் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுச் செயலாளராக இருந்தார். 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் அமைச்சரவையில் ஓராண்டு காலம் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தார். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் அவர் சேர்ந்தார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற திருச்சி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தலித் எழில்மலை காலமாகிவிட்டார். அவரது 2 மகள்கள், ஒரு மகள் எழில் கரோலின் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டார், தோல்வியடைந்தார். இன்னொரு மகள் எழில் கேத்தரின். இவர் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார், எம்எல்ஏ ஆகியுள்ளார். முன்னாள் அமைச்சர் தலித் எழில்மலை மகள் எழில் கேத்தரின் தவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியுள்ளார். அவர் விஜய் அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது. இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர், அதாவது பறையர் சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.